ஆண்டவரும் உலகின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதமாகிய செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் ஆராதனையில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் இந்த நாளின் ஆராதனையின் வாயிலாக உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து இரட்சண்ய பாடல்கள் 83ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பேன், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை எனக்கு தந்தீர், எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா என் பலனானவர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானவர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை என்றென்றும் துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை என்றென்றும் துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கும் எங்கள் அன்பின் இயேசுவே, பரிசுத்தமான ஆராதனையிலே பங்கேற்கும் வாய்ப்பை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். செப்டம்பர் மாதமாகிய புதிய மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மன மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கின்றோம். அன்பின் இயேசுவே, இந்த நாளின் ஆராதனையின் எல்லா பகுதிகளிலும் இறைவனுடைய கிருபையையும் இறை பிரசன்னத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கின்றோம். சென்ற மாதத்தின் நாட்களில் எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய உதவி, ஒத்தாசை ஒவ்வொரு மக்களின் மீதும் நிறைவாக இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தர் ஏந்தி சுமந்து பாதுகாத்து கலக்கங்களிலும் பயத்தின் மத்தியிலும் ஒவ்வொருவருக்கும் திடபலனை அருளி நடத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். புதிய மாதத்தில் பிரவேசித்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி புதிய மாதத்தின் நாட்களை கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செயல்படுத்துகின்ற வேளையில கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அனைவரையும் பத்திரமாக பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இதுதான் ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இறை ஆசியை பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இந்த ஆராதனை காணப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கன மகிமையை செலுத்துகின்றோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 1வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 1. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். இந்த பாடல். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடிருக்கிறீர். பிரதான தூதர் முன்னே தம்முகம் பாதம் மூடியே சாஷ்டாங்கமாக பணிவார். நீ தூய தூய என்னுவார். அப்படியானால் தூசியும் சாம்பலுமான நாங்களும் எவ்வாறு உம்மை ஆண்டுவோம், எவ்விதமாய் ஆராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம். மாபயத்தோடு சேருவோம். ஆமென்.
தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் திருவசனம் 89ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. 89ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்று என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நோக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சேதப்படுத்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எப்போதும் உம்முடைய நாமம் விளங்கி. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளின் திருமறை வசனம் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் துவங்கி 31ஆம் வசனம் முடிய. பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் துவங்கி அந்த அதிகாரம் முடியும் வரை உள்ள திருவசனங்கள். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம்.
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாக இருக்கிற அன்பு நிறைந்தவரான இயேசுவே, பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு அருளினதற்காக ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்விலே எப்போதும் உடனிருந்து நாங்கள் தவறுகின்ற நேரங்களிலே கர்த்தருக்கு விருப்பமற்ற செயல்கள் புரிகின்ற வேளைகளில் எல்லாம் எங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றவராக, எங்கள் தவறுகளை உணர்த்துகின்றவராக, இது தவறு என்று சொல்லி அதனை காண்பித்து நல்ல பாதையிலே எங்களை நடத்துகின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்படுவதிலே உம்மை அப்பா பிதாவே என்று அழைப்பதிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகின்றோம். அப்படிப்பட்டதான வாய்ப்புகளை கர்த்தர் எங்களுக்கு அருளியிருக்கிறீர். எங்களை சுமந்து கொள்ளுகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர். விலகின நேரங்களில் எல்லாம் பலன் தருகிறீர். இல்லாமைகளிலே இருக்கின்ற வேளைகளிலே நிறைவுபடுத்துகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் 8 மாதங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் நல்ல வாழ்வை சுதந்திரித்து நிறைவு செய்யவும் 9வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தீர். அன்பின் இயேசுவே, புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற எங்கள் வாழ்வை உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். புதிய மாதத்தின் நாட்களிலே ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. நிறைவாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களும் இவ்வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த புதிய மாதத்தினுடைய நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. வேலை செய்கின்ற மக்களுக்கு நல்ல பணி வாய்ப்புகளை இன்னமும் தாரும். பணிவிடை சார்ந்து கிடைக்கப்படுகின்ற வருவாய்கள் குறைந்து போகாமல் அது இன்னமும் வளர்ச்சி காண்பதற்கு, அதன் நிமித்தமாக நிறைவான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏதுவாக வருவாய்கள் அதிகமாக கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பேரிரக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் மக்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் கர்த்தர் காண கிருபை செய்வீராக. உம்முடைய சத்தம் எப்போது உம்முடைய மக்கள் அனைவரும் கேட்க கிருபை செய்வீராக. மகனே என்று அழைக்கின்ற சத்தம், மகளே என்று அழைக்கின்ற சத்தம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இன்னமும் உன்னை நான் பாதுகாத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய சத்தத்தை எப்போதும் அனைவரும் கேட்டு திடபலனடைந்து முன்னேறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்பினேசுவே, புதிய மாதத்துல குடும்பங்களிலும் அனைவருடைய வாழ்விலும் நல்ல செழுமையின் அனுபவங்களை காண நிரூபித்தார். பிள்ளைகளின் கல்விகளிலே நல்ல வெற்றியை தார். ஸ்கூல் காலேஜ் படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல தேர்ச்சி அடைந்து உயர்ந்து வரட்டும். நல்ல ஞானவரங்கள், நல்ல ஆத்மீக வளர்ச்சிகள், நல்ல பலன்களை அனைவருக்கும் கர்த்தர் அருள்வீராக. போய் வருகின்ற பயணங்களை ஆசீர்வதியும் அப்பா. எந்தெந்த இடங்களிலே பணிகள் செய்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நல்ல பாதுகாப்புகளை தந்து காத்துக் கொள்வீராக. இந்த எமிரேட்ஸை கர்த்தர் ஆசீர்வதியும். மன்னர் அவர்களுடைய பணி பொறுப்புகள், அதிகாரிகளுடைய பணிவிடைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தினுடைய எல்லா நாடுகள், நாட்டின் தலைவர்கள், பணிவிடை ஆற்றுகின்ற ஒவ்வொரு துறையின் அதிகாரிகள் எல்லாருடைய பணி பொறுப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதி அவர்களுக்கு வேண்டிய பலன் சுகத்தை தந்து இந்த புதிய மாதத்திலே தேசமே நல்ல இயல்பு நிலைகளை காண ஆண்டவர் இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கொரோனா நோயின் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்துக் கொள்ளாதபடிக்கு அதனுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி அது முற்றிலுமாக மாறுவதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆஸ்பத்திரியிலும் இல்லங்களிலும் சிகிச்சை புரிகின்ற பலகீனப்பட்ட மக்களுக்கு சுகம் தாரும். தனிமை நிலையில் இருக்கிற மக்களை விடுவித்து காத்துக் கொள்வீராக. மன சோர்வுகளோடு, கவலைகளோடு, துயரங்களோடு இருக்கிற மக்கள், தங்களுடைய அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் தாரும். அன்பு இயேசு தாமே ஒவ்வொருவர் மத்தியிலும் பிரசன்னராகி நல்ல வாழ்வை கர்த்தர் கொடுப்பீராக. கடன் பாரங்கள் இருக்கிற மக்களுடைய கடன் பிரச்சனைகளில் விடுதலையை தருவீராக. வேலை வாய்ப்புகளை இழந்த மக்கள் திரும்ப வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க தாவே.
இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதி. தமிழகத்தின் எல்லா மாவட்டங்கள் நாட்களினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து மக்கள் மகிழ்ந்து வாழ்வதற்கு, வேலை வாய்ப்புகளை பெற்று வாழ்வதற்கு, நோயின்றி வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை புரிவீராக. ஒவ்வொருடைய பெற்றோர்கள், வாழ்வு துணைகள், பிள்ளைகள், குடும்ப மக்களிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கேட்டு ஸ்தோத்திரிக்க இருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவர் இறங்கி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலும் சென்று ஆராதிக்க வாய்ப்பளித்தார். இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தருடைய கரத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே பிடித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள், இடரல்கள், நெருக்கங்கள், சோர்வுகள் ஒன்றும் அணுகாதபடிக்கு இயேசுதாவே உடனிருந்து காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு ஒத்தாசை, நீரே எங்களுக்கு அடைக்கலம், பலனாக இருந்து ஆண்டவர் நடத்துவீராக. கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு இரட்சகருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இரட்சணிய பாடல்கள் 84ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நீத்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா
தன்னை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதமாகிய செப்டம்பர் மாதத்தின் வாழ்த்துக்களை இறை மக்களாகி உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் அனைவரோடும் உடனிருந்து ஓய்வடைகின்ற பயணங்களிலும் பணிவிடையாற்றுகின்ற நேரங்களிலும் வாழும் இடங்களிலும் கர்த்தர் உதவியாக இருந்து ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். My peace I give to you. தலைவனுக்கு ஜெபிப்போம். அன்பு நிறைந்தவரான இயேசுவே, சமாதான பிரபுவான எங்கள் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானம் தரும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடிகிறது. எங்கள் வாழ்விலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உடனிருந்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நான் தியானிக்கின்ற வசனத்தின் வாயிலாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் பலப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று சமாதானம். சமாதானத்திற்காக அதிகமாக வாஞ்சிக்கின்றோம். சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே நாம் ஜெபித்துக் கொள்கின்றோம். இந்த சமாதானத்தை கர்த்தர் அருளாவிட்டால் நாம் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கும். ஒருவேளை நம்மிடத்தில் அதிகமான எல்லா வளங்களும் காணப்படலாம். அவை எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் ஒரு நிறைவை நாம் காண முடியாது. ஆகவே சமாதானம் உடன் இருக்கின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார் என்று வசனத்திலே சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கின்றோம். My peace I give to you. இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது மிகவும் ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நாம் இதனை புரிந்து கொள்வேன். சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அது விருப்பத்தோடு நாம் அதனை பெற்றுக்கொள்ள, ஒரு பொருள் நமக்கு பரிசாக கிடைக்கின்ற வேளையில் அது விருப்பத்தோடு பெற்றுக்கொள்ள நாம் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம். ஆகவே அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த வசனத்தை நாம் தியானிக்கின்ற வேளையிலே அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தப்படுகின்ற மக்களாக காணப்படுவோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இந்த நாளிலாகிலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால். எந்த காரியம் உனக்கு சமாதானத்தை தரக்கூடியது? எந்த காரியத்தை கடைபிடித்தால் சமாதானம் அற்று போகின்றது என்பதை புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி வருகின்ற வேளையில் அவர் கொடுக்கின்ற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலுகிறது. பூட்டிய அறையில் இருந்த சீடர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், வேதனையுற்ற அனுபவத்தோடு இருக்கிறார்கள். தங்கள் வாழ்வும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்டதை போன்ற ஒரு துயரமான வாழ்வாக முடிந்து விடுமோ என்று பயத்துடன் இருக்கிறார்கள். அறை பூட்டிய நிலையில் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்து சொல்லி அவருடைய பயத்தை மாற்றினார். இந்த புதிய மாதத்திலும்
உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். ஒருவரும் நான் கொடுக்கிற பிரகாரமாக சமாதானத்தை தர இயலாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தருகின்ற சமாதானம் உலகத்தின் ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம். அது நமக்கு தேவையான ஒன்றாக நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சமாதானத்தை தேடி அதனை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி பெற்றுக் கொள்கின்ற அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இறை மக்களே, சமாதானத்தை நிலைப்படுத்த இயேசுநாதர் நமக்கு தருகின்ற சமாதானத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. அதை நிலைப்படுத்த வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருந்து வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தொடர்ந்து நாம் சிந்தனை செய்வோம். முதலாவதாக, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதனால் சமாதானம். கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற சமாதானத்தை நிலைப்படுத்த அவருடைய வேத வசனத்தை நாம் நேசிக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீத புஸ்தகம் 119 165 வசனத்தில் பார்க்கின்றோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. Great peace have those who love your law and nothing causes them to stumble. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் என்பதே இல்லை. ஆகவே வேதத்தை நேசிக்கின்ற மக்களாக நம்முடைய தொடர் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அது மிகவும் அவசியமும் கட்டாயமானதாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்திலே பார்க்கின்றோம், இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கின்ற மக்கள், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வாழ்க்கை நீரோடைகளில் ஓரங்களிலே நடப்பட்ட மரமாகும். அதனுடைய அதனதன் காலங்களிலே பலனை தந்து காணப்படுகிறது. அதை போன்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு பலனுள்ள வாழ்க்கையாக, ஒரு செழிப்பின் வாழ்க்கையாக காணப்படும். வேதத்தை நேசிப்பது மிக அவசியம். அங்கு சமாதானம் என்பது இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனத்தில் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சிக்கு காரணம் கர்த்தருடைய வேத வசனம். மன மகிழ்ச்சி தருகின்ற வேத வசனத்தை நேசிக்க இந்த வேளையில் நம்மை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து வந்த வேளையில் இந்த வசனத்தை பிரசங்கிக்கின்றதை விருப்பமற்ற சில மக்கள் அவர்களை துன்புறுத்தி சிறைச்சாலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்படுகின்றார்கள். உட்பகுதியில் உள்ள அறையிலே வைக்கப்பட்டு கால்கள் எல்லாம் தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை காரணத்தில் ஒப்புவித்து சென்று விடுகின்றார்கள். இரவு நேரத்தில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். ராத்திரி வேளையிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. அவர்கள் கட்டுகள் எல்லாம் கலஞ்சது. சிறைச்சாலைக்காரன் பார்க்கின்ற வேளையில் பவுலும் சீலாவும் கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமை. சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தானே காயப்படுத்தி தன்னைத்தானே அவர் கொலை செய்ய முற்படுகிறார். அவரை பார்த்து, உனக்கு நீயே கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று பவுல் சொல்ல, சிறைச்சாலைக்காரன் அவர்களை அணுகிக் கொள்கின்றார். சிறைச்சாலைக்காரன், ஆண்டவர்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வீட்டில் இருந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை
அவர்கள் போதித்தார்கள். அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் இருந்த அனைவருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிற வேளையில் அந்த வசனம் அவருடைய உள்ளத்தை தொடப்படுகிறது. உள்ளத்தில் தொடுதலை ஏற்படுத்தி அது நிமித்தமாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கின்றார்கள். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். வேத வசனத்தை கேட்ட அந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று போஜனம் கொடுத்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக மாற்றப்பட்டு அவன் மன மகிழ்ச்சியாய் இருந்தான். இந்த மன மகிழ்ச்சி சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை அவன் கண்டடைகிறான். ஒரு சமாதானத்தின் வாழ்வுக்கு நேராக அவன் வந்து விடுகிறார். இதற்கு காரணம் வேத வசனத்தை அவர்கள் போதித்த வேளையில் அந்த வேத வசனத்தை அவர் நேசித்து அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதினாலே மன மகிழ்ச்சி சமாதானம் நிறைந்த வாழ்வை அவன் கிடைக்க பெற்றிருக்கிறார். அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் இருக்கின்ற நாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்தை நிறைப்படுத்த, அந்த சமாதானம் என்றென்றும் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் காரியமாக நாம் தியானிக்கின்றோம், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். அப்பொழுது மிகுந்த சமாதானம் நிலைத்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையில் கர்த்தரை உறுதியாக நம்ப வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் கர்த்தரை உறுதியாக நம்ப வேண்டும். கர்த்தரை ஒரு மனிதன் உறுதியாக நம்புகின்ற வேளையில் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக தொடர்ந்து காணப்படட்டும். இத்தனை ஆண்டுகள் கர்த்தரை நம்பி வாழ்ந்ததினாலே நாம் நல்ல வாழ்வை பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கை இன்னமும் கைவிடாமல் தொடர்ந்து காணப்படட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன் அவன் உம்மையே நம்பி இருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையிலே பூரண சமாதானம் தான் நம்மை மிக மகிழ்ச்சியுடைய மக்களாக நடத்துகிறது. தானியேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது, அது நேபுகாத்நேச்சர் மன்னனிடத்தில் பணிவிடை புரிந்து இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அங்கு ராஜா நிறுத்தியதான பொற்சிலையை வணங்காமல் காணப்பட்டார்கள். தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உள்ள உத்தரவு என்னவென்றால், எல்லாரும் வந்து இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். எல்லாரும் தாழ விழுந்து பொற்சிலையை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாவிடத்தில் போன செய்தி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பொற்சிலையை வணங்கவில்லை என்ற செய்தி சொல்கிறார். ராஜா மிகவும் கோபமடைகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையாக எரிகிற அந்த அக்கினியில் அவர்கள் போடப்பட வேண்டும். அப்படியே அக்கினியில் போடப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை, காப்பாற்றினார். அக்கினியில் இருந்து அவர்கள் வெளியே வருகின்ற வேளையில் ராஜா சொல்லுகின்றார், அங்கு இருக்கின்ற எல்லாரும் பார்க்கிறார்கள், இவர்களுடைய உடம்பில் உள்ள எந்த காரியமும் அவர்களுக்கு எந்த சேதமும் உடம்பிலே ஏற்படவில்லை. அக்கினி அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கவில்லை என்பதை ராஜா புரிந்து கொள்ளுகின்றார். அது 26 வசனத்திலிருந்து 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ராஜா சொல்லி, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி
தம்முடைய தாசரை விடுவித்தார். அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளிவிட்டு தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் தூதரை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று ராஜா கர்த்தரை ஸ்தோத்திரித்து சொல்லுகிறார். அவரையே நம்பி இருந்தார்கள். ராஜா அறிக்கையிட்டு சொல்லுகின்றார், இது அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் என்று சொல்லுகின்றார் ராஜா. 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கின்றோம். அந்த ராஜா சொல்லுகின்றார், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. எந்த ராஜா இந்த பொற்சிலையை நிறுத்தி அதை பணிய வைத்த ராஜா இப்பொழுது சொல்லுகின்றார், நேபுகாத்நேச்சர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவனிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது என்று அவர் சொல்லுகிறார். அன்பின் இறை மக்களே, கர்த்தரை உறுதியாக நம்பி இருக்கிற வேளையில் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த தானியேலுடைய அந்த பகுதியிலே பார்க்கின்ற அந்த மனிதர்கள் கர்த்தரை நம்பி இருந்ததினாலே இந்த ராஜாவே அதிசயிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் அந்த கிரியை செய்தார் என்பதை கண்டுபிடிக்கின்றோம். ஆக நாம் கர்த்தரை நம்புவோம். அவர் தருகின்ற சமாதானம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். 3ஆவதாக பார்க்கின்றோம், கர்த்தருடைய கற்பனைகளை கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன நூல் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகின்ற வேளையில் மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கின்றோம். யாத்திரா புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், கடவுள் திருவிழா பற்றிய கற்பனைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையில் நியாயசாஸ்திரி ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றார். சொல்லுகின்றார், நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவையெல்லாம் எனக்கு தெரியும். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ நல்ல உத்தரவு சொன்னாய். ஆகவே அப்படியே நீ செய். அதிலே கற்பனைகளை சொல்லி இருக்கிறபடியே நீ செய்து விடு. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கூட நீ அன்பு செலுத்து. உன்னை நீ நேசிப்பதை போல மற்றவரை நேசி. இப்படி கற்பனைகளை கடைபிடிப்பதனாலே நீ நல்ல வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் நிலைத்திருக்கும். இப்படி செய்யாமல் காணப்படுகின்ற வேளையிலே சமாதானம் வாழ்வை விட்டு அகன்று போகிறது. அப்படியே நீ செய், நல்லது என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த மனுஷன் மீண்டும் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க கேட்கிறார். இயேசுவை பார்த்து, எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு பிறன் யார்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவர் போகிறார். போகிற வேளையிலே கள்ளர் கையிலே அகப்படுகின்றார். கள்ளர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி குற்றுகிறாய் போட்டுவிட்டு செல்கின்றார்கள். அந்த பாதையிலே ஆசாரியன் செல்கிறார். அதனை பார்த்து பக்கமாய் விலகி செல்கின்றார். ஒரு லேவியன் செல்கின்றார். அந்த குற்றுகிறாய் கிடந்த மனுஷனை பார்த்து பக்கமாய் விலகி செல்கின்றார். தொடர்ந்து ஒரு சமாரியன் வருகிறார். அவரிடத்திலே போய் காயத்திலே எண்ணெய் பார்த்து அவனை தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் அங்கு எல்லாம் பராமரிப்புகளை கொடுக்கிறார். சத்திரக்காரனிடத்திலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்று விடுகிறார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருக்கிறான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே, அன்பின் இறை மக்களே, தன்னை நேசிப்பதை போன்று பிறனையும் நேசித்து கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்கின்ற வேளையிலே அவர் தருகின்ற சமாதானம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே
நிலைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அல்லாஹ் இயேசு கிறிஸ்து சொல்லி, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைக்கிறேன். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே இந்த வசனத்தினுடைய உள்ளத்திலே பதித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். My peace I give to you. பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு தருகிறார். என்னுடைய சமாதானம், சமாதானம் என்று சொல்லுகிற கிஃப்ட் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே தந்திருக்கிறார். இந்த சமாதானத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் அதை தொடர்ந்து நிலைப்படுத்த அவருடைய வேத வசனத்தை நேசிப்போம். தொடர்ந்து அவரிடத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அவருடைய கற்பனைகளை கவனம் செலுத்தி வாழ்வோம். இப்படி வாழ்கின்ற விடையிலே அவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்தை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க முடியும். சமாதானத்திலே நாம் என்றென்றும் நிலைத்து வாழ முடியும். இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாள் தொடர்ந்துள்ள வாழ்க்கையில் இறைவன் தந்திருக்கிற சமாதானம் என்னிடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் பணிவிடையாற்றி நல்ல வாழ்வை நடப்பித்து முன்னேறி செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கான கிருபைகளையும் அதற்கான அருளையும் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்துள்ளார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 117 பாடல் பாடுவோம். கீர்த்தனை 117. இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கு அவரே. நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். என்ன மதுரமாவர் நன்னய நாம சுவை என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையன் தஞ்சம் இயேசு இருக்கையில். அஞ்சிடேன் இவையன் தஞ்சம் இயேசு இருக்கையில். பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவா. சோபித நீதியுடை ஆபரணமாயிவா. ஆசையன் மணவாட்டி ஆக்குவேன் உன்னை எனும். நேச உறுதியூரை இயேசு எனக்களித்தார். நேச உறுதியூரை இயேசு எனக்களித்தார். இயேசு என் அஸ்திவாரம்
ஆசை எனக்கவரே நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும் நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பு செலுத்துகிறவரான எங்கள் இயேசுவே, பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுத்து உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடவும் உம்முடைய திருவசனங்களை வாசித்து தியானிக்கவும் நாங்கள் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல தருணத்தை தந்தீர். உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். புதிய மாதத்தை துவங்கி இருக்கிற வேளையில் உம்முடைய மக்களான ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவர் தினந்தோறும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய மக்களை கரம்பிடித்துக் கொண்டு இந்த நெருக்கங்களுக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் நல்ல போதனை அருளி நல்ல பாதையை காண்பித்து நடத்துவீராக. நாங்கள் இன்றைக்கு தியானித்த உடைய வசனத்தை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். உலகம் கொடுக்க கூடாத என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவே, உடைய மக்களான ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறேன். இந்த சமாதானம் மிக விலையேறப்பட்டது. இயேசு கிறிஸ்து தந்த சமாதானம் அவர் என்னுடைய வாழ்விலே தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற உறுதியோடு கூட உண்மையை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வதற்கு அனைவருக்கும் கிருபை செய்வீரார். இந்த சமாதானத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு உம்முடைய திருவசனத்தை அதிகமாக நேசிக்கவும் உண்மை அதிகமாக உறுதியாக அவர்கள் பற்றி கொள்ளவும் உம்முடைய கற்பனைகளை கடைபிடித்து வாழவும் கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அது நிமித்தமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்தை இன்றென்று நாங்கள் காத்துக்கொள்ள முடிகிறது. அப்படியே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும் வளப்படுத்துகிறார், நன்மைகளால் நிரப்புகிறார். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு எப்போதும் மாட்சிமை உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கரங்களில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தான் துதிகன மகிமையெல்லாம் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவுக்கே தெரிவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். 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 மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் இருக்கும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய ஆமென். பிரைஸ் தி லார்ட்.